3 புனித இடங்கள், 3 மௌன ரகசியங்கள். ஆனா ஒரே ஒரு உண்மை. அந்த இரவில் யாரோ ஒரு நிழல் மட்டும் தான் எங்களோடு மழையில் நனைஞ்சு எங்களைத் துரத்தி வந்தது. வெளியே வந்து அந்த பயங்கரமான அனுபவத்திலிருந்து தப்பியவங்க எல்லாரும் ஒரு சின்ன டீ ஸ்டால்ல சத்தமில்லாமல் டீ சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ஒரு பயம். நிம்மதியா வெளியே வந்திருந்தாலும் மனசுல இன்னும் அந்த நடுக்கம் இருக்கு. பிறகு எல்லோரும் ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அந்த நேரம் ஹோட்டல் ஹாலில் ஆதவன் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பது போல நின்று ஆழமான சிந்தனையுடன் சொல்றான். ஆதவன் தீவிரமாக, நாம உள்ள போன இடம் சாதாரண இடம் இல்லை. அது ஒரு பாதிக்கப்பட்ட இடம். ஒரு பாழடைந்த அதீத சக்தி நிறைந்த இடம். அவங்க எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு தலையாட்டுறாங்க. ஆதவன், நம்ம மேல எந்த வகை தீய சக்தியும் ஒட்டிடக்கூடாது. அதனால எல்லாரும் போன உடனே நல்லா குளிச்சிடுங்க, முக்கியமா தலைக்கு. ஒரு அறையில் ராகுல், அனிருத், தீபக், சீனு மெதுவாக சிரித்து கொண்டே கையில மொபைல் வச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா வெளியே மெல்லிய காற்று வீசியதும் அந்த பயங்கரமான கிராம அனுபவம் இன்னும் அவர்களுடைய மனதில் ஒலித்து கொண்டிருக்கு. ஆனா உடம்பில் இன்னும் சோர்வும் மனதில் தளர்வும் அவர்களை மெதுவாக ஒரு சில நிமிஷத்துலலாம் அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள். எல்லோரும் குளித்து சாப்பிட்டு விட்டு எல்லோரும் நன்றாக தூங்கிவிட்டனர். அடுத்த ரூமில் ரேவதி காலையிலிருந்து மனதிற்குள் அமைதியாகவே இருந்தாள். யாரிடமும் பேசவில்லை. இப்போது ரூமில் சோர்வுடன் படுத்து தூங்குகிறாள். ஆதவன் மற்றும் நிலா இருக்கிற ரூம்ல. நிலா, நமக்கு நடந்ததெல்லாம் நம்பவே முடியல. ஆனா நீங்க இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். ஆதவன் மெதுவாக அவள் தலை மீது ஒரு முத்தம் கொடுத்து, நம்ம எல்லாத்தையும் கடந்து போவோம். அவங்க இருவரும் பேசிய வார்த்தைகளோடு அவங்க ஒருவரோடு ஒருவர் கையை பிடிச்சுக்கிட்டு மெதுவாக தூங்குறாங்க. ஒரு பக்கத்தில் சாய்ந்த நிலையில் அந்த சிரமங்களை ஒரு நிமிடம் மறந்த மாதிரி. ஹோட்டல் வெளியே காற்று சற்று சுழன்றது. சின்ன மரக்கிளைகள் அசைய ஆரம்பித்தது. மெதுவாக ஜன்னலின் ஓரம் ஒரு சிறிய சத்தம். ஆனாலும் உள்ளே உள்ள 7 பேருக்கும் அந்த நாள் நடந்ததுக்கு பிறகு முதன் முறையாக உடல் மற்றும் உள்ளம் இரண்டையும் அமைதிக்குள் தள்ளி முழு சோர்வுடன் தூங்கிவிட்டார்கள். இரவு 8 மணி. டெரஸில் மெதுவான குளிர்காற்று வீசுது. மேகமூட்டம் இல்லாத வானத்தில் நட்சத்திரங்கள் ஜொலிக்கின்றன. சின்ன சின்ன ஃபேரி லைட்ஸ். சிறிய ட்ரெக்கிங் அனுபவத்துக்கு பிறகு ஆதவன் ஒரு சின்ன செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆதவன் சிரித்து கொண்டு, சரிடா, நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேஃபாக வந்து இருக்கிறது தான் முக்கியம். மறைந்த கிராமத்தை கண்டுபிடித்ததுனால இந்த செலிப்ரேஷன். ஒரு டேபிளில் சாப்பாடுகள், பிரியாணி, சாண்ட்விச், பீஸா, சுட சுட எல்லா நான்வெஜ் சாப்பாடுகளும், பக்கத்தில் ஜூஸும் கூல்ட்ரிங்க்ஸும் இருந்தது. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அனிருத், சீனு, ராகுல், தீபக் எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டு சாப்பிட்றாங்க. ராகுல் ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறான். ஆனால் ரேவதி மட்டும் தலை குனிந்த முகத்தோட அமைதியாய் கைகூப்பி உட்கார்ந்துக்கிட்டு சும்மா ஒரு ஜூஸ் மட்டும் மெதுவாக குடிக்கிறாள். நிலா அதை கவனிச்சுட்டு, ரேவதி, நான் உனக்கு பிடிச்ச பிரியாணி வச்சுருக்கேன், ஏன் சாப்பிடலை? ரேவதி மெதுவாக சிரிச்சு, ஒரு சின்ன தலைவலி மாதிரி இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஃபைன் தான். ஆதவன் ரேவதி பக்கம் நோக்கி கொஞ்ச நேரம் கவலையோடு பார்த்து, ஆனால் அவளுடைய மனநிலை அமைதியாக கொஞ்ச நேரம் தேவைப்படும் என்று எதுவும் கேட்காம பின்வாங்குறான். அந்த நைட் டெரஸில் சின்ன சின்ன குரூப்ஸாக ஒரு டீம் மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஆனால் ரேவதி மட்டும் மௌனமாக இருக்கிறாள். அதே நேரம் ஆதவன் மெதுவாக ரேவதி பக்கம் வந்து, ரேவதி, அவள் மெதுவாக தலை தூக்குறான். ஆதவன் மெதுவாக சிரிச்சு, நம்ம நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகணும், நீ சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடியாயிரு, நம்ம எல்லாருக்கும்
ஒரு நல்ல புனித பிரார்த்தனை தேவை. அவள் கண்கள் கொஞ்சம் கலங்குது. ஆனால் அதை காட்டாம மெதுவாக சிரிச்சு தலையாட்டுறா. ரேவதி சிரித்தபடி, நான் ரெடியாக இருப்பேன். ஆதவன் மெதுவாக அவள் பக்கத்திலிருந்து திரும்பி போகும்போது அவன் முகத்தில் ஏதோ கவலையாக இருக்குன்னு தெரியுது. ரேவதியோ நட்பா பதிலுக்கு சிரிச்சாலும் ஆனால் மனசுக்குள்ள கஷ்டம் அடங்க மாட்டேங்குது மாதிரி வேதனையாக இருக்கா. அடுத்த நாள் காலை கோவிலின் வாசலை தாண்டி வரும்போது காலை நேரம் எல்லோரும் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சி சாமி கும்பிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பஜனை சத்தம், மணி ஒலி, ஊதுபத்தி, கற்பூரம் வாசனை எல்லாமே அந்த இடத்துல ஒரு புனிதமான அமைதியை உருவாக்கிற மாதிரி இருக்கும். வீசும் காற்றில் துளசி வாசனை கலந்து கோவிலின் மணி கோபுரம் தொலைவில் தெரியும். அவங்க உள்ளே போகிறப்ப ஓம் ஓம்னு மந்திரம் ஒலிக்கிற மாதிரி ஹார்மோனியத்தில் இசை கேட்குது. கருவறைக்குள்ள சாமி சிலை தீப ஒளியில் ஜொலிக்குது. ஆதவன், நிலா, ரேவதி, ராகுல், தீபக், அனிருத், சீனு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் சாமி சிலையை பார்த்துக்கிட்டே ஒரு நிமிஷம் அமைதியோட கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க. நிலா மெதுவாக திரும்பி ஆதவன் பக்கம் திரும்ப அவன் புன்னகையோடு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். நிலா மெதுவாக கையில் பூமாலை எடுத்து சாமிக்காக கொடுத்தாள். மனதுக்குள் ஒரு ஆசையை சொல்லி கண்ணை மூடுகிறாள். சில நிமிடம் கழித்து ஆதவனுடைய நெற்றியில் திருநீர் குங்குமம் வைத்து நிலா நிதானமாக நெற்றியில் ஊதி விடுகிறாள். பிறகு எல்லோரும் கோவிலை சுற்றி வந்து பிரசாதம் வாங்கி கோவில் தேங்காய் உடைத்து ஒரு அழகான புனித அனுபவத்துடன் கோவிலின் வெளியே வந்ததும் ஆதவன் அருகில் பூக்கடையில் நிற்கிறான். ஒரு முழம் அழகான மல்லிப்பூ வாங்கி வந்து அதை மெதுவாக அவள் அழகான கூந்தலில் வைக்கிறான். ஆதவன் நிலாவை பார்த்து, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க நிலா என்று சொன்னதும் அவள் வெட்கப்பட்டு சிரித்து தலை குனிந்தாள். நிலா கண்கள் கலங்கி இருந்தாலும் வாயில் ஒரு புன்னகை. அடுத்து ஆதவன் எல்லோரையும் சர்ச்சுக்கு கொண்டு செல்கிறான். சர்ச்சுக்குள்ளே நுழையும் போது அந்த புனித அமைதி எல்லாரையுமே சற்று மௌனமாக மாற்றிடுச்சு. மென்மையான மெழுகுவர்த்தி ஒளி, பின்புறத்தில் மெதுவான இசை ஒரு அமைதியை கொடுக்கும். அவங்க எல்லோரும் மெதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து தங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க மனசில் இருக்கிறத சொல்லிக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆதவன் மெதுவாக தலை குனிந்து கண்ணை மூடி, எதுக்காகவோ நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இந்த பயணம்தான் எங்களை நம்மை நமக்காகவே உணர வைத்திருக்கு. அதே நேரம் நிலாவோட உள்ளம், எங்கள் அப்பா அம்மா எங்களை ஏற்று சேர்த்துக்கணும். அப்புறம் ஆதவன் என் கூட சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் எப்போதும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும். ரேவதி, ராகுல், தீபக், அனிருத், சீனு எல்லோரும் தனித்தனியாக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோருக்குள்ளும் தலையில் தோன்றும் நினைவுகள், பயங்கள் நெஞ்சோடு சேர்ந்து வெளியே வருது. லீட் அஸ் லார்ட் இன்டு யுவர் லைட். அந்த குரலில் எல்லா மையமும் கரைந்து விடுது. ஆழமா, அமைதியா, அதே நேரம் நம்பிக்கையா. அவர்கள் எல்லாம் தங்கள் பிரார்த்தனையை முடிச்சுக்கிட்டு மெதுவாக வெளியே வந்ததும் அவர்கள் உள்ளங்களும் கொஞ்சம் தெளிவடைகிறது. ஆதவன் நிலாவை பார்த்து ஒரு மெதுவான புன்னகையோடு பேசுகிறான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கு போல. நிலா அவனோட கையை மெதுவாக பிடிச்சிட்டு ஆமாம். அடுத்து ஆதவன் எல்லோரையும் மசூதிக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மென்மையான காற்று வீசும் காலையில் மசூதியில் ஒரு அழகான பசுமை சூழல் இருக்குது. மெதுவாக செம்மணி பாதை, இருபுறமும் பச்சை மரங்கள். அந்த வழியாக போகும்போது ரொம்ப அமைதியோடு இருக்கும். ஆதவன் சமாதான குரலில், வாழ்க்கை எங்கே கொண்டு போகுதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் இங்கே வந்த மனசு கொஞ்சமாவது சாந்தமாக இருக்கும். மசூதியின் வெளிப்புறம் பழமையான பசுமை விளக்குகள். மெதுவான அஜான் ஒலி வானத்தில் முழங்குது. நிலா மெதுவாக ஆதவனை பார்த்து,
நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே எப்பாவது வந்திருக்கீங்களா? ஆதவன்: ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்புக்கு பிறகு இங்கே தான் வந்தேன். இப்போது அந்த பாதிப்பு ரேவதிக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எல்லாரும் மெதுவாக காலணிகளை கழட்டி விட்டு தங்களுடைய உள்ளத்தில் அமைதியோட மசூதிக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே இருந்த அமைதி, நிசப்தம், அந்த புனித நறுமணங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டிருந்தனர். ஆதவன், நிலா, ரேவதி, ராகுல், தீபக், சீனு, அனிருத் எல்லோரும் தங்களோட மனசுக்குள்ளேயே பேசுகிற மாதிரி அமைதியாக நின்று பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆனால் ரேவதி மட்டும் திடீர்னு நடுங்கிற மாதிரி ஒரு பரபரப்போட நின்றிருந்தாள். அவள் பக்கத்தில் இருந்த ஆதவன், ராகுல், அனிருத் எல்லோரும் அவளை கவனிக்கிறாங்க. அவள் கண்கள் திடீர்னு மாறி ஒரு வித்தியாசமான பார்வை வருது. பின்னாடி உள்ள மசூதி பழங்கால கம்பீரத்தோட அமைந்திருந்த ஒரு மூலையில் இருந்து ஒரு சிறு காற்று எழும்புது. அவள் குரலில் சிறுவர்கள் குரல் மாதிரி வேற ஒரு குரலில் பேச ஆரம்பித்தாள். அவங்கள வராத இடத்துக்கு கொண்டு போனீங்க. எங்களுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. அதிர்ச்சியாக பார்த்து ராகுல்: அம்மா ரேவதி, நீ என்ன சொல்கிற? அவள் தலையை ஆட்ட அந்த குரல் இன்னும் சத்தத்தோடு: நாங்கள் இருக்கிற இடத்துல யாரும் வரக்கூடாது. அந்த குழந்தைகள் அழுது அழுது விரும்புகிறாங்க. மசூதிக்குள்ள ஒரு பெரிய ஜமாத் முதியவர் அவள் பக்கத்துக்கு வந்து: இது சின்ன பிரச்சனை இல்லை, எதையோ தொடக்கூடாதை தொட்டிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் 2 கைகளையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சுக்கங்க. மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரல் மெதுவாக மாற ஆரம்பிக்குது. பொய்யா, ஏமாற்றக்கூடாது, நிம்மதி இல்லை. அந்த குரல் மெதுவான சத்தத்துடன் வந்ததும் ரேவதி கையை உதறிக்கிட்டு தலையை 2 பக்கம் அசைக்கிறாள். அவள் உடம்பு முழுக்க வியர்வை, கண்கள் எதையோ தேடி அலையிற மாதிரி. மந்திரம் சொல்ல சொல்ல அந்த குரல் மாயமாகுது. அவள் மெதுவாக மூச்சு விட்டு விழுந்து விடுகிறாள். ஆதவன், நிலா இருவரும் மெதுவாக அவளை கையில் தாங்கி: உனக்கு சரியாயிடுச்சு, பயப்படாத, நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம். ஆதவன்: இதுதான் நம்ம இங்கே வரத்துக்கான காரணமே. நிலா: எவ்வளவு துன்பம் கஷ்டம் இருந்தாலும் இந்த 3 இடங்கள் நம்மை மாற்றுது. தீபக்: அடுத்து எங்கே போகிறோம் என்று விளையாட்டுத்தனமாக கேட்டான் சிரித்தபடி. ஆதவன் மெதுவாக அவன் பார்வையை கீழே தாழ்த்து ஒரு அமைதியான சிரிப்பு: எங்கேயும் இல்லை, ஒரு சிறிய பாஸ். அந்த வார்த்தைகளில் ஒரு பெரிய உணர்வு இருந்தது. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு திரும்பலாம், டைம் கிடைச்சா திரும்ப மீட் பண்ணலாம். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் ஒரு சிலருக்கு மனம் கவலை, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த பயணம் எல்லாம் மனசில் நிஜமாகவே நினைவாயிற்று. மீண்டும் ஒரு நாள் கூட சந்திப்போம் என்று எல்லோருக்குள்ளும் ஒரு முழுமையான நம்பிக்கை பிறந்தது. வீட்டுக்கே போனாலும் அந்த மெமரிஸ் ஒரு இணைப்பாக அவர்களை பிணைத்து வைத்தது. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியதும் நிலா ஆதவனும் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சேர்ந்தவுடன் நிலா நேராக பெட்ரூம் கதவை திறந்து உள்ளே சென்று வெள்ளை மெத்தை மேலே இழுந்தாள். தலையணையில் தலை முழுக்க மூச்சு விடும் போதே அந்த வார்த்தை: அப்பாடா, இப்போதான் ரிலாக்ஸாக இருக்குது. அந்த முகத்தில் இருந்து ஒரு ஆழ்ந்த சோர்வு. முடிந்த ஒரு பயணமும் ஆரம்பிக்க போகும் ஒரு புதிய பயணமும், அதுக்குள் ஒரு மெலிதான அமைதி. ஆதவன் கதவை திறந்து நுழைந்து அவளை பார்த்து தனக்குள் ஒரு மெலிதாக சிரித்து மெத்தையில் உட்கார்ந்தான். நிலா மெதுவாக பக்கத்தில் புரண்டு படுத்தாள். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒன்றா இருந்து எவ்வளவு கலகலன்னு ஜாலியாக இருந்தோம்ல, டைம் போனதே தெரியல. ஆதவன் மெதுவாக நிலாவை பார்த்து: மெயினாக உனக்காக தான் இந்த டூர். ரொம்ப நாளாக நீ ஏதோ நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு தனிமையில் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். அவளோ மெதுவாக எழுந்து உட்கார்ந்து அவன் கண்ணை நேராக பார்த்தா. வெளியே கொண்டு போய் தனிமையில் நிறைய பேர் உயிர் இருந்தும் இல்லாமையும் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு காட்டினேன். அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் வீக்காக இருந்த.
உன் மன வலிமையை அதிகப்படுத்த தான் இந்த த்ரில்லர் அட்வென்ச்சர். அந்த வார்த்தைகளோடு ஆதவன் அவளை தலையில் மெல்ல முத்தம் வைக்கிறான். அவளோ அவன் மார்பில் தலையை வைத்து கண்ணை மூடி நிம்மதியாக ஒரு மூச்சு விடுறாள். அந்த மௌனத்தில் கூட ஒரு பாசம் நிறைந்த ஒற்றுமை. திடீர்னு ஆதவன் அவள் முகத்தை தன் இரு கைகளால் தாங்கி மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டு, இனிமே நீ தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடாது நிலா. நீ எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அவள் கண்களை மூடி அவனது மார்பில் சாய்ந்தாள். கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்